பிஜேபி வந்து ஒரு கொடூரமான ஒரு ஒரு கட்சி. இன்றைக்கி எந்தெந்த மாநிலத்தில் என்னென்ன பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். யாருக்கு என்ன விருப்பமோ அது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் எனக்கு விஜய் கட்சிக்கு வந்ததே விருப்பம் இல்லை. இவங்களை தீய ஜெயித்துனா அது அநீதி சக்தி இல்லை பிஜேபி. அது வாய்ப்புகள் அந்த மாதிரி விஜய் வந்து அந்த பக்கம் போயிட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு மாதிரி இருக்காது. தமிழக அரசியல்ல இப்போ ஹாட் டாபிக் தளபதி விஜயோட அரசியல் நகர்வுகள் தான். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற கொள்கையோடு பெரியார் மற்றும் அம்பேத்கர் வழியில பயணிக்கிறதா சொல்ற விஜய், ஒருவேளை பாஜக இருக்கிற என்டிஏ கூட்டணியில இணைந்தா தமிழக மக்களோட மனநிலை என்னவா இருக்கும்? திராவிட மண்ணில் காலூன்ற துடிக்கிற பாஜகவுக்கு விஜய் ஒரு நுழைவு சீட்டா மாறுவாரா, அல்லது தன்னோட தனித்துவமான கொள்கை அடையாளத்தை இழந்துருவாரா? தளபதி ரசிகர்கள் இப்பவும் அவருக்கு பின்னாடி உறுதியா நிற்பாங்களா, அல்லது கொள்கை முரண்பாட்டால விலகி செல்வாங்களா? இது குறித்து மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்கலாம். கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறீங்களா? அது என்னன்னாலும் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆக்சுவலாக நான் பர்சனலாக வந்து அவரை தனித்தே நின்னாரு அப்படின்னா முதல்ல 234 தொகுதியும் அவங்களால கவர் பண்ண முடியாதுங்கிறது என்னோட கான்செப்ட். ஆக்சுவலாக வாய்ப்பே கிடையாது. அப்படி வாய்ப்பு இருந்தால் இவர் டெபாசிட்டே வாங்க மாட்டார். ஊழல் கட்சின்னு சொல்லியிருந்தார். அதனால் இவர் வந்து வச்சார்னா சான்ஸே கிடையாது. அது வாய்ப்புகள் அந்த மாதிரி விஜய் வந்து அந்த பக்கம் போயிட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு மாதிரி இருக்காது. முன்னாச்சிங்களா. ரெண்டாவதுல இதில் என்ன மிஸ்டேக் வரும்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இந்துத்துவான்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறத ஏகப்பட்ட பேர் இப்போ அழிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ ஓட்டு போடுற அளவுக்கு யார் உருவாக்கி வச்சாங்கன்றது தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். மேற்கொண்டு விஜய் அவரும் போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓட்டு பார்த்தா தமிழ்நாடு மாதிரி இருக்காது. மேக்சிமம் வந்து அவருக்கு ஓட்டு யாரும் போட மாட்டாங்க. விஜய் கூட கூட்டணி வர வாய்ப்பு ரொம்ப கம்மி தான்மா. அதாவது இப்போ வந்து பாரதிய ஜனதா வந்து என்னன்னா, அவங்க பக்கம் விஜய் வந்துட்டா அவங்க கட்சி அவங்க கூட்டணி ஒரு ஆட்சியை பிடிக்கலான்ற ஒரு எண்ணத்தில் வந்து அவங்க வந்து விஜயை தான் பக்கம் இட்டுன்னு வந்துடணும், ஏன்னா மக்கள் செல்வாக்கு அதிகமாக அவர்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது நடைமுறைக்கு சாத்தியமாகுமான்னு தெரியல. ஏன்னா விஜய் வந்து தன்னிச்சையாகவே அவர் தனியாகவே வந்து மக்கள் செல்வாக்கோடு இருக்கணும்னு சொல்லிட்டாரு. அல்லாமல் அவர் யார் கூட கூட்டணி வைக்கணுன்ற ஒரு விருப்பமும் கிடையாது. ஆனால் பிஜேபி ஒரு சில நிபந்தனைகளை ஒரு வழிகட்டாயமாக அவரை அடையணும்னு பார்க்குறாங்க. அது எப்படி போகுன்னு யாராலையும் இன்னும் கணிக்க முடியல. அப்படிலாம் இல்லை. யாருக்கு என்ன விருப்பமோ அது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் எனக்கு விஜய் கட்சிக்கு வந்ததே விருப்பம் இல்லை அப்படின்னும் அதை நான் பேசுறதுக்கு எனக்கு என்னன்னு தெரியல. விஜய் வந்து நல்லா டீசெண்டாக வந்தார், டீசெண்டாக இருந்தார். அதோடு அவரோட இது பண்ணியிருக்கலாம். இதில் இறங்க வேணான்றது என்னோட ஒப்பீனியனு. விஜய் வந்து இப்போ யோசனை பண்ணி, ஏன்னா எல்லாரும் தனித்தனியாக நின்றுட்டாங்கன்னா யாருக்குமே மெஜாரிட்டி இல்லாமல் போயிடும். அதனால் வந்து ஒரு வேளை அவர் வர வாய்ப்புகள் இருந்தாலும் இருக்கலாம். அவருக்கு ஒரு துணை முதல்வர் போஸ்டிங் கொடுத்து அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏதாவது வந்தால் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்றுப்பார் நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே அதுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா வேறு மாதிரி தான் ஆகிடும். அது அவரே நேர்மையாக இருந்தால் கூட அவர் நேர்மையாக வாழ விட மாட்டாங்க. அதனால் என்ன நடக்குதோ நடக்கட்டும், அவ்வளோதான். பிஜேபி வந்து ஒரு கொடூரமான ஒரு கட்சி. எப்படி இன்றைக்கி எந்தெந்த மாநிலத்தில் என்னென்ன பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். யார் என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன செய்யறாங்கன்னா டெய்லி இந்த செல்லில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்படி இருந்துக்கிட்டு யார் போய் போடுவா ஓட்டு? யாரும் போடுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. தீய சக்தியில் அவன் யார் சொன்னாங்களோ அவங்க தான் தீய சக்தி. இவங்களை தீய ஜெயித்துனா அது அநீதி சக்தி இல்லை பிஜேபி. அநீதியான சக்தி இல்லை. படிக்கிற பிள்ளைங்களுக்கு இன்னும் அந்த எதுவுமே இந்த சர்வ சிக்ஷான்னு ஒரு இது அந்த ஃபண்டே கொடுக்கல. சுத்தமாக அந்த ஃபண்டே கொடுக்கல. இவங்க இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட், நான் கட்சிக்காரன் லெவலில் நான் பேசலை, பொதுமக்களாக பேசிட்டு இருக்காங்க. நடக்க வாய்ப்பு இருந்தால் இவர் டெபாசிட் இழப்பார் விஜய். அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடையாது. இவங்க 234 தொகுதியும் ஜெயிச்சு வந்துடுவாங்க. டிஎம்கே இப்போது பிஜேபிக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்கும். ஆக்சுவலாக
விஜய்க்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்கும். இப்போ கொள்கை ரீதியாக பிரச்சனை அப்படிங்கிறது இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு எப்பயுமே வந்து கொள்கை ரீதியான கூட்டணிங்கிறது ஆப்ஷனே கிடையாது. இது வந்து வெறும் தேர்தல் கூட்டணி மட்டும்தான். தேர்தலுக்காக இத்தனை தொகுதிகளை வந்து கொடுக்குறோம். அதில் வந்து அந்த பர்டிகுலர் ஜோனில் அந்த மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறோங்கிற பேசிஸில் இருக்கும். ஸோ அதுக்கும் எதுவுமே பிரச்சனை பெருசாக இம்பாக்ட் இருக்காதுன்னு நான் நம்புறேன். ஆக்சுவலாக அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா பிஜேபி பக்கம் போனாங்கன்னா எதிர்கட்சி கூட வர முடியாது. ஏற்கனவே எதிர்கட்சி வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தது. பிஜேபிக்குள்ளே போகிற மாதிரி இருந்ததுன்னா சுற்றுலா வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. கடுகளவு கூட வாய்ப்பு கிடையாது. அதே உண்மையான செய்தி. இல்லைம்மா, மக்கள் அதாவது விஜய் என்ன சொல்கிறாரோ அதை ஏற்றுக்க மக்கள் தயாராக தான் இருக்கிறாங்க இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில். அவர் வந்து இப்போ சொல்லிட்டாரு வச்சிங்களேன், சரி பிஜேபி கூட தனியாக நம்ம தான் நம்ம திமுக தான் எதிர்க்கிறோம், அதனால் இதை வச்சு நம்ம பிஜேபி கூட சேர்ந்துடலாம் அப்படின்னு ஏதோ ஒரு அறிக்கை குத்து ஏதோ ஒன்று சாதகமாக பண்ணிட்டாருன்னா அவங்க நம்மளை நீட் தேர்வுலாம் பண்ணி தரேன்னுக்கிறாங்க. பேமெண்ட்டு அங்கேருந்து ஃபைனான்ஸும் ஏற்பாடு பண்ணி தரேன்னுக்கிறாங்க. அதனால் அவங்க கூட இந்த முறை கோஆப்ரேட் பண்ணி நம்ம இருக்கலான்னு சொல்லி இப்படி ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி மக்களை திசை திருப்பி அவர் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. Subscribe to One India and never miss an update.